அனைவருக்கும் வணக்கம். நம்ம எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸில் நம்ம இன்றைக்கி கோவை டு சக்தி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 600 மீட்டர்ஸில் லொக்கேட் ஆகிருக்க ஒரு சூப்பரான ரீசேல் டிடிசிபி சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இதாங்க நம்ம வந்த வழி. அந்த தார் ரோட்லேருந்து 2வது சைட்டாக நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க. வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க. சூப்பரான சைட்டுங்க. நம்ம சைட்டுக்கு வழி பார்த்திங்கன்னா 23 அடி வழிங்க. வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க. 40க்கு 63ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம சைட்டோட ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்டை தாண்டி தான் நிறைய வீடுகள் இருக்குங்க. அது இல்லாமல் தார் ரோட்லேருந்து 2வது சைட்டுங்க. இதாங்க நம்ம சைட்டு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சைட் பார்த்தீங்கன்னா 2வது சைட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபென்சிங் இருக்குது. அதுக்கப்புறம் வீடு தாங்க. இதான் நம்ம சைட்டுங்க. ரோட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 40 அடி வருங்க ஃப்ரண்டேஜு. சைடில் பார்த்தீங்கன்னா 63 அடி வருங்க. 23 அடி தார் ரோடுங்க. நம்ம சைட்டு பக்கத்தில் காலி சைட்டுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீடுகள் தாங்க. நம்ம சைட்டோட ஹைலைட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவை டு சக்தி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 600 மீட்டர்ஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க. அதுதான் நம்ம சைட்டோட பெரிய அட்வான்டேஜுங்க. மொத்தம் 2497 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 5.25 சென்ட்டுங்க. ஒரு சென்டேட் பார்த்திங்கன்னா வெறும் 6 லட்சம் தாங்க சொல்கிறாங்க. பேசிக்கலாங்க. கோவை டு சக்தி மெயின் ரோட்லேருந்து ஒரு 600 மீட்டரில் வெறும் 6 லட்சத்துக்கு யாருமே சைட்டு தரமாட்டாங்க. டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு நம்ம தர்றோங்க. சூப்பரான ரீசேல் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க. பக்காவாக இருக்குது பாருங்கள். வடக்கு பார்த்து 23 அடி ரோடு. முக்கியமாக தார் ரோட்லேருந்து 2வது சைட்டுங்க. அதுதான் ஹைலைட்டுங்க. முக்கியமாக வாஸ்து பார்க்குறவங்க கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து வேணும், எனக்கு ஒரு 7 ரூபா 8 ரூபா பட்ஜெட்டில் கோவை டு சக்தி மெயின் ரோட்லேருந்து ஒரு 600 மீட்டர்ஸில் இல்லை ஒரு 1 கிலோமீட்டரில் எனக்கு ஒரு 6 லட்சத்தில் வேணும் 7 லட்சத்தில் வேணும்னு கேட்குறாங்க. நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க. அவங்களுக்காகத்தாங்க. நீங்கள் 1 கிலோமீட்டர் கூட போக தேவையில்லைங்க. கோவை டு சக்தி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 600 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா போதுங்க. இதாங்க கோவை டு சக்தி மெயின் ரோடுங்க. கணேசபுரத்துலேருந்து வரும்போது 1 கிலோமீட்டர் தாண்டி லெஃப்ட் எடுக்கணுங்க. வெள்ளப்பழைய பிரிவு தாண்டி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்த ரோடை பார்த்தீங்கன்னா கெமநாயக்கம்பாளையம் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஜெம் கோல்டு ஆயில் கம்பெனி. இதுதாங்க அந்த ஜெம் கோல்டு ஆயில் கம்பெனி. அந்த ஆயில் கம்பெனிலேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் தாங்க. நீங்களே பாருங்கள், வீடியோ கட் பண்ணாமல் நான் கொண்டு போகிறேன். சக்தி மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ மீட்டர்ஸ் வருதுன்னு நீங்களே பார்த்தா தெரியும். ரொம்ப ரொம்ப பக்கங்க. இதுதான் தார் ரோடுங்க. நம்ம வந்து ரோடு அந்த ரோட்லேருந்து ஃபஸ்ட் சைட் இதுங்க. செகண்ட் சைட்டாக நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க. சூப்பராக அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்து. நம்ம எஸ்பிஎஸ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் இது போல் இனி டெய்லி வீடியோஸ் போட போகிறோங்க. இதுக்கு முன்னாடி போட்டுருக்கோம், இனிமேலும் கண்டினியூஸாக போட போகிறோங்க. அப்படிங்கும்போது நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடுங்க. முக்கியமாங்க இந்த கோவை டு சக்தி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 600 மீட்டர்ஸ் இல்லை 1 கிலோமீட்டரில் 6 ரூபா 7 ரூபாய்க்கெல்லாம் சைட்டே இல்லைங்க. எல்லாமே 10 ரூபா 11 ரூபாங்க. நீங்கள் நல்லா விசாரிச்சுருப்பீங்க. சில பேர் விசாரிக்காமையும் கூட இருப்பீங்க. நீங்கள் வரும்போது நல்லா விசாரிங்க. கோவை டு சக்தி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் 1 கிலோமீட்டர் அதிகபட்சம் 2 கிலோமீட்டர் எடுத்துங்க. ஒரு சென்ட் ரேட் எவ்வளோன்னு கேளுங்க. அது வடக்கு பார்த்த சைட்டு எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு கேளுங்க. அப்போ உங்களுக்கே தெரியுங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் கோவை டு சக்தி மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் ரேட் பார்த்திங்கன்னா 7 ரூபாய்க்கு மேலே தாங்க. 8 ரூபா 9 ரூபா அந்த ரேஞ்சு தாங்க. சக்தி ரோட்டுக்கு பக்கம்னா 10 ரூபாய்க்கு மேலே தாங்க. ஏன்னா இங்கே மார்க்கெட் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நீ வந்து அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் கொஞ்ச நாளில் 1 or 2 இயரில் வரும்போது இங்கே ஒரு சென்ட் ரேட் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 6 ரூபாய்க்கு இந்த சைட்டை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நல்ல க்ரோத் ரிட்டர்ன்ஸ் இருக்குங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினீங்கனாலும் இந்த சைட்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. ஏன்னா சக்தி ரோட் டெவலப் ஆகும்போது இந்த சைட் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். இது இல்லாமல் இன்னொரு ப்ளஸ் இருக்குங்க. என்னென்னா நம்ம சைட்டுங்க கோவை குடும்ப வழியம் இன்பம் 6 வழிச்சாலை பசுமை வழிச்சாலை வந்துச்சுன்னா இந்த சைட்டோட ரேட் வேறு மாதிரி இருக்குது. இந்த சைட்னு இல்லை, இந்த ஏரியாவில் இருக்கிற கோவை டு சக்தி மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா சைட்டோட ரேட்டும் மாற ஏறிங்க. அதனால் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணுன்னாலும் சரிங்க, இல்லை வீடு கட்டுறதுக்கு எனக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பக்கத்தில் வீடுகள் எல்லாம் வேணும், சூப்பராக இருக்கணும், ரோட்லேருந்து
ஒரு 2வது சைட் 3வது சைட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, கம்பெனிக்கு பக்கத்துலேயே வேணும், இந்த மாதிரி ஒர்க் போகிறதுக்கு, இல்லை வீடை கட்டி விட்டால் வாடகைக்கு விடுறதுக்கு, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் சைட்டை வாங்கி வாடகைக்கு வீடு கட்டி விட்டிங்கன்னா நல்ல ரெண்டல் இன்கம் வருங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி சாய்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஓன் யூஸுக்கு கட்டுறதுனாலும் சரிங்க. ஓன் யூஸ் கட்டுறதுனாலும் சூப்பராக இருக்குங்க இந்த சைட்டு. ஏன்னா சக்தி ரோட்டுக்கு ரொம்ப நியர்பை. அப்படிங்கும்போது இது ஒரு பக்காவான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரிங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. எழுதி வச்சுங்க, இது நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய சைட்டுங்க. வடக்கு பார்த்து, முக்கியமாக வடக்கு பார்த்து 23 அடி ரோடுங்க. தார் ரோட்லேருந்து 2வது சைட்டு. முக்கியமாக சக்தி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 600 மீட்டர்ஸ் தான். பக்கத்துலேயே கம்பெனிஸ் இருக்குது, ஆயில் மில் கம்பெனி இருக்குங்க. அது இல்லாமல் நம்ம சைட்டை தாண்டி தான் நிறைய வீடுகளே இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஊர்களே இருக்குது. இந்த தார் ரோட்டில் போகும்போது மெயினான ஊர்களெல்லாம் வந்து காரமடை ரோடு டச் ஆகும். இந்த ரோடு பார்த்திங்கன்னா நேராக காரமடை ரோடு டச் ஆகுங்க. நம்ம வந்த ரோடு பார்த்திங்கன்னா தார் ரோடு, காரமடை கரியாம்பாளையம் டு காரமடை ரோடை டச் பண்ணக்கூடிய ரோடுங்க. இது கட் ரோடு, ஷார்ட்கட்டு. நீங்கள் கரியாம்பாளையம் காரமடை போகிறோன்னா நீங்கள் கரியாம்பாளையம் போகணும்னு இல்லை, இந்த வழியாக போனீங்கன்னா கெம்பநாயக்கம்பாளையத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் சக்தி ரோடு நியர்பையில் லொக்கேட் ஆகிருக்கனால சென்ட் ரேட் 6 லட்சம் தான் சொல்கிறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை வீடு கட்ட பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய சைட்டுங்க. சூப்பரான சைட்டு. நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு கூட வந்து வாங்கலாங்க இந்த சைட்டு. மேலும் இந்த சைட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.